மத்திய பிரதேச மாநிலத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 11 பேர் உயிரிழந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் விஷம் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பாகிரத்புரா பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் கலந்த மாசுபட்ட குடிநீரை குடித்ததுதான் இதற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தூரில் தண்ணீர் அல்ல விஷம் விநியோகிக்கப்படுகிறது என்றும் புகார் கூறியுள்ளார். வீடுதோறும் துயரம் பரவியுள்ள நிலையில் ஏழைகள் நிர்கதியாக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் நேரத்தில் பாஜக அரசு ஆணவமாக பேசி வருவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 11 பேர் உயிரிழந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் விஷம் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பாகிரத்புரா பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் கலந்த மாசுபட்ட குடிநீரை குடித்ததுதான் இதற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தூரில் தண்ணீர் அல்ல விஷம் விநியோகிக்கப்படுகிறது என்றும் புகார் கூறியுள்ளார். வீடுதோறும் துயரம் பரவியுள்ள நிலையில் ஏழைகள் நிர்கதியாக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் நேரத்தில் பாஜக அரசு ஆணவமாக பேசி வருவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்.